ஹே கைஸ்! இவ்வளவு காலமா ராஜீவ்காந்தி அவர்கள கொல்றதுக்கு யாருக்கெல்லாம் மோட்டிவ் இருந்துச்சு அப்படின்ற மாரி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு விடுதலை புலிகள் அமைப்புக்கு ராஜீவ்காந்தி அவர்கள் மேல இருந்த அந்த மோட்டிவ் எவ்வளவு வீக்கா இருந்துச்சு அப்படின்றத பார்க்க போறோம். அதுல ஒரு முக்கியமான விஷயம், ராஜீவ்காந்தி அவர்களுக்கும் விடுதலை புலிகள் அமைப்புக்கும் நடந்த ஒரு அமைதி பேச்சுவார்த்தைய பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஹே கைஸ்! ஐ அம் மைக்கேல். வெல்கம் டு த ஃபியூச்சர் எடிக்ஸ். என்னோட ராஜீவ்காந்தி அசாசினேஷன் பார்ட் 4 வீடியோல நான் சில விஷயங்கள சொல்ல மறந்துட்டேன். அந்த வீடியோல எப்படி ராஜீவ்காந்தி அவர்கள் நெனச்சிருந்தாலுமே, ஐபிகேஎஃப்ப திருப்பியும் ஸ்ரீலங்காக்குள்ள அனுப்பிச்சிருக்க முடியாது அப்படின்ற மாரி நான் சில விஷயங்கள நான் சொல்லியிருந்தேன். அதுல முக்கியமான ஒரு விஷயத்த நான் சொல்ல மறந்துட்டேன். அது என்னன்னா, நம்ம நாட்டுக்குள்ளேயே எப்படி இந்த வாருக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அப்படின்றது. ஒண்ணு நம்ம விபி சிங் அவர்கள் கவர்மெண்ட்டா இருக்கட்டும், இல்ல பிஜேபியா இருக்கட்டும், இல்ல ஜனதா தளா இருக்கட்டும், எல்லாருமே ஆரம்பத்துல ஆதரவு தெரிவிச்சாங்க. அதுக்கப்புறம் போக, போக இந்த வார்க்கு எதிர்ப்பு தான் தெரிவிச்சாங்க. அதுல முக்கியமா எக்கனாமிக்கல் வைஸா பார்த்தோம்னா, ஸ்ரீலங்கா கவர்மெண்ட்டோட நம்ம இந்தியன் கவர்மெண்ட் அந்த டைம்ல லோவா தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்துச்சு. சொல்லப்போனா இந்த வார்ல டெய்லியும் கிட்டத்தட்ட ஒரு ரூ. 4,00,00,000 கிட்ட இந்த வாருக்கு செலவாகிக்கிட்டு இருந்துச்சு. ஐபிகேஎஃப் சோல்ஜர்ஸ் அங்க இருக்கிறதுனால. ராஜீவ்காந்தி அவர்களுக்கு விடுதலை புலிகள் அமைப்பு மேல என்னதான் கோவம் இருந்துச்சு? அவங்க என்ன எதுவும் இந்தியாவோட பாதுகாப்பு எதுக்கும் அச்சுறுத்தலா இருந்தாங்களா? அப்படி அவங்க இருந்ததுக்கான ஆதாரம் எதுவுமே கிடையாது. ஐபிகேஎஃப் சோல்ஜர்ஸ் அங்கிருந்து இது வந்ததுமே, திருப்பி இந்தியாவுக்கு வந்ததுமே, ராஜீவ்காந்தி அவர்கள் எதுவும் நாங்க விடுதலை புலிகள நாங்க அழிக்காம விடமாட்டோம்னு எதுவும் நியூஸ் பேப்பர்ல சொன்னாரா? அப்படி எதுவும் கிடையவே கிடையாது. அதே இடத்துல விடுதலை புலிகள் அமைப்பை சேர்ந்தவங்க யாராவது நாங்க ராஜீவ்காந்தி அவர்கள கொல்லாம விடமாட்டோம்னு சொல்லி பப்ளிக்கா ஸ்டேட்மெண்ட் எதுவும் குடுத்தாங்களா? அதுவும் கிடையவே கிடையாது. சொல்லப்போனா, ஐபிகேஎஃப் சோல்ஜர்ஸ் அங்கருந்து திருப்பியும் இந்தியாவுக்கு வந்ததுமே, அங்க ஒரு 4 மாசத்துல திருப்பியும் இலங்கை கவர்மெண்ட்டுக்கும், விடுதலை புலிகள் அமைப்புக்குமே திருப்பி சண்டை ஆரம்பிச்சிருச்சு. அதுல விடுதலை புலிகள் அமைப்பு சேர்ந்தவங்களுக்குலாம் அடிபட்டவங்களுக்கு எல்லாருக்குமே எங்க தெரியுமா ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க? நம்ம தமிழ்நாட்டுல வச்சு தான். சொல்லப்போனா, தமிழ்நாட்டுல இருந்து அவங்களுக்கு ரேஷன்ல இருந்து மண்ணெண்ணெய், அதுக்கப்புறம் பெட்ரோல் எல்லாமே அவங்களுக்கு போய்க்கிட்டு இருந்துச்சு. அந்த அளவுக்கு நம்ம இந்தியாவ தான் நம்பிக்கிட்டு இருந்தாங்க விடுதலை புலிகள் அமைப்பை சேர்ந்தவங்க. இந்த அளவுக்கு நம்பிக்கிட்டு இருந்த ஒரு நாட்டோட முன்னாள் பிரைம் மினிஸ்டரான, அதாவது பிரைம் மினிஸ்டர்னு கூட சொல்ல முடியாது. அவர் நேருவோட ஃபேமிலியிலேருந்து வந்த ஒருத்தவர், முக்கியமான ஒருத்தர், காங்கிரஸ் பார்ட்டிக்கே தலைவரான ஒருத்தரை கொன்னுட்டா அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு நினைச்சு அவங்க கொன்னாங்கன்னு சொன்னா நம்ப முடியுதா? இத நான் மட்டும் சொல்லல. இந்தியால உள்ள ரா இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சில உள்ள சில பேரு, விடுதலை புலிகள் இந்த கொலைய பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்ற மாரி ஆரம்பத்துல சொன்னாங்க. அவங்க இந்தியாவே நம்பி இருக்க ஒரு ஆளுங்க அப்படின்ற மாரி அவங்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் எதுக்கு இவங்க இந்தியாவோட அமைதிப்படைய கூட இவங்க சண்டை போட்டாங்கன்னு நீங்க கேட்கலாம். அதுக்கான ஆன்ஸர நான் 4த் பார்ட்லயும் சொல்லியிருக்கேன். அப்புறம் ஜியோ பாலிடிக்ஸ் ஆஃப் ஸ்ரீலங்கா அப்படின்ற வீடியோலயுமே நான் சொல்லியிருக்கேன். இப்ப விடுதலை புலிகள் அமைப்புக்கு ராஜீவ்காந்தி அவர்கள் மேல இருந்த அந்த மோட்டிவ கைட் பண்ற மாரி ஒரு விஷயம் நடந்துச்சு. அதுதான் ராஜீவ்காந்தி அவர்களுக்கும் விடுதலை புலிகளுக்கும் நடந்த ஒரு அமைதி பேச்சுவார்த்தை. இந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை நடக்கவே இல்லைன்னு சொல்லி ஆரம்பத்துல காங்கிரஸ் சைட்ல இருந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அதுல முக்கியமான ஒரு பெர்சன் பிரணாப் முகர்ஜி. அப்புறம் இன்னொரு இடத்துல நான் ரீட் பண்ணப்ப என்ன எனக்கு தெரிய வந்துச்சுன்னா, இந்த மாதிரி பிரபாகரன் அவர்கள் ஒரு லெட்டர் ராஜீவ்காந்தி அவர்களுக்கு அனுப்பிச்சிருந்திருக்காரு. அது வாசலே வாங்கிட்டு மெசேஜ் ரிசீவ்டுன்னு மட்டும் சொல்லி இவங்க திருப்பி அனுப்பிச்சுட்டதா அப்படின்ற மாதிரி போட்டு வந்துச்சு. இப்ப அடுத்து சுப்பிரமணிய சாமி அவர்கள் அவர் புக்ல என்ன எழுதியிருந்தாருன்னா, இந்த மாரி 2 மீட்டிங் நடந்ததெல்லாம் உண்மைதான். ஒண்ணு மார்ச் 5ல ஒண்ணு நடந்துச்சு. அடுத்து மார்ச் 14ல இன்னொன்னு நடந்துச்சு அப்படின்ற மாரி அவர் போட்டிருந்தாரு. பட் இதுக்கு மேல டீட்டெயிலா அவர் என்ன சொல்லியிருந்தாருன்றது எனக்கு தெரியல. பட் நான் இன்னொரு இடத்துல தேடுனப்ப என்ன போட்டிருந்துச்சுன்னா, பிரபாகரன் அவர்கள் ராஜீவ்காந்தி அவர்களுக்கு இந்த எலக்ஷனுக்கு பெஸ்ட் விஷஸ் சொன்னதா இந்த மீட்டிங்ல பேசப்பட்டதா ஒரு இடத்துல போட்டிருந்துச்சு. விடுதலை புலிகள் சைட்லேருந்து யாரு போயிருக்காங்கன்னா, காசி ஆனந்தன்ற ஒரு கவிஞர் போயிருக்காரு. இவரு இப்பயும் உயிரோட தான் இருக்காரு. சென்னையில தான் இருக்காரு. இவரு விடுதலை புலிகளோட அமைப்போட பொலிட்டிக்கல் விங்ல சேர்ந்தவர் இவரு. ஸோ இது மீட்டிங் சொல்லப்போனா 40 மினிட்ஸா நடந்திருக்குது. அது எங்க நடந்திருக்குன்னா, ராஜீவ்காந்தி அவர்கள் வீட்ல வச்சே நடந்திருக்குது. இப்ப இவரா ராஜீவ்காந்தி அவர்கள பார்த்து போய் பேசினாரா? இல்ல ராஜீவ்காந்தி அவர்களே இவர கூப்பிட்டு பேசினாரா என்னன்றது எனக்கு தெரியல. பட் ராஜீவ்காந்தி அவர்கள் பேசுறதுக்கு தயாரா இருந்தாருன்றது மட்டும் எனக்கு இந்த விஷயத்துல எனக்கு நல்லாவே புரிஞ்சுச்சு. இப்ப பிரபாகரன் அவர்களுக்கு இந்த விஷயம் தெரியாம நடந்திருக்குமானா, கண்டிப்பா நடந்திருக்காது. ஏன்னா விடுதலை புலிகள் சார்பா தான் இவர் போய் பேசுறாரு. அப்படின்றப்ப ஹை லெவல் கமாண்ட்லேருந்து வராம இவர் போய் பேசியிருக்க சான்ஸே இல்ல. இங்க எனக்கு என்ன ஒரு பாயிண்ட் இடிக்குதுன்னா, இப்ப இந்த மாரி ஒரு மீட்டிங் நடந்தத அவங்க ஏன் நடக்கலன்னு சொல்லணும்?
கொலையாளி யாருன்னு கண்டுபிடிச்சா இவங்களுக்கு தானே நல்லது. அவங்க தலைவரை யார் கொன்னாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா இவங்களுக்கு தானே அது நல்லது. இவங்க விடுதலை புலிகளை ஃப்ரேம் பண்ணுறதுக்காக மட்டுமே செஞ்ச மாதிரி எனக்கு தோணுது. ஸோ இது மீட்டிங்கில் பேசப்பட்ட விஷயங்கள் தான் இந்த அசாசினேஷன் கேஸ்லேயே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ என்ன பேசியிருக்காங்கன்றது இப்போ நான் சொல்கிறேன். விடுதலை புலிகள் அமைப்பு வந்து ஐபிகேஎஃப்ஆரில் நடந்த எல்லா விஷயத்தையுமே மறக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கும் எங்களுக்கான ரிலேஷன்ஷிப் ஒரு புது சாப்டராக ஆரம்பிக்கட்டும். நாங்கள் என்றைக்குமே இந்தியாவுக்கு எதிராக நாங்கள் செயல்பட மாட்டோம். அதுவும் இல்லாமல் நீங்கள் பதவிக்கு வந்தால் மட்டும்தான் ஸ்ரீலங்காவில் உள்ள தமிழ் மக்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு நல்ல விடுவு காலம் வரும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு ராஜீவ்காந்தி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா பதிலுக்கு, பிரபாகரன் அவர்களுக்கு வந்து வாழ்த்து தெரிவித்தது மட்டும் இல்லாமல் பிரபாகரன் அவர்களுக்கு வந்து இந்த போராட்டத்தை வந்து கண்டினியூ பண்ண சொல்லுங்க, நான் எலெக்ஷன் முடிச்சதுமே கண்டிப்பாக நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மீட்டிங் முடிஞ்சதுமே வெளியில் வரைக்கும் போய் காரில் வந்து காசி ஆனந்தவர்களை ஏற்றி விட்டுட்டு என் கூட விடுதலை புலிகளை வந்து டச்சில் இருக்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாமல் பிரபாகரன் அவர்கள்ட்ட போய் இந்த விஷயத்த இவர் போய் சொல்லியிருக்காரு. அப்போ பிரபாகரன் அவர்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டதா இதில் சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு விஷயமே காசி ஆனந்தவர்கள் சொல்லியிருக்காரு. அது என்னன்னா, ஐபிகே சோல்ஜர்ஸ் கூட வந்து நாங்கள் சண்டை போடுறப்ப நாங்கள் பாகிஸ்தான்கிட்டயோ இல்லை சைனாக்கிட்டேயோ நாங்கள் வந்து ஹெல்ப் கேட்கல. நாங்கள் கடைசி வரைக்கும் இந்தியாவோட அப்ரூவல் கண்டு தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அடுத்து இவர் போய் ராய் இன்டெலிஜென்ஸ்கிட்ட போய் ஸ்ரீலங்காவில் உள்ள தமிழ் மக்கள் வந்து அடிபட்டு இருக்காங்க, அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட்டை வந்து தமிழ்நாட்டில் தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பட் அதை வந்து சந்திரசேகர் அவர்கள் கவர்மெண்ட்டால் வந்து நிறுத்தப்பட்டுருச்சு. ஸோ அதை திருப்பி நீங்கள் வந்து ரெஸ்யூம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காப்புல. இதுக்கு சிதம்பரம் அவர்கள் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. நாங்கள் ரெஃப்யூஜிஸுக்கு எல்லாருக்குமே நாங்கள் தான் சில்லறை கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ அடிப்பட்டவங்களுக்கு மருத்துவம் பார்க்குறதுமே வந்து நாங்கள் பார்க்குறோம், பிரச்சனை இல்லை. ஆனால் தமிழ்நாடை வந்து நீங்கள் வந்து பேஸாக யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸுமே இனிமேல் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த இந்தோ ஸ்ரீலங்கா பீஸ் அக்கார்டை வச்சு தான் நாங்கள் ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டையும் நம்ம அதை கட்டுப்படுத்த முடியும். ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து பண்ணிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாமல் விடுதலை புலிகள் நாங்கள் பிடிச்சி வச்சுருக்கவங்களாம் நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அதை நீங்கள் தமிழ்நாடு கவர்னர்கிட்ட தான் போய் கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்த நானெல்லாம் கதை அடிச்சேன்னா சொல்லலை, இதெல்லாம் நியூஸ் பேப்பர் மேகசினில் வந்த ஒரு விஷயம் தான். இது June 1, 1991 வந்த தமிழ் நேஷன் மேகசின்ல வந்து போடப்பட்டிருந்த ஒரு விஷயம்தான். இதில் ரைட்டர் யாருன்னா டிஎஸ் சுப்பிரமணியம்ன்ற ஒருத்தர், இவர் ஃப்ரண்ட்லைன் மேகசினுக்கு வந்து போட்டிருந்த ஒரு விஷயம்தான். அதை தான் இவங்க எடுத்து போட்டிருக்காங்க. இந்த தமிழ் நேஷன் மேகசினில் வந்து விடுதலை புலிகள் பண்ண தப்பையுமே இவங்க வந்து குறிப்பிட்டு போட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இவங்க ஒரு நியூட்ரலான மேகசினாக தான் இருப்பாங்க. அது இல்லாமல் இந்த டிஎஸ் சுப்பிரமணியம் அவர்கள் வந்து விடுதலை புலிகளுக்கு எதிராக கருத்து தெரிவிக்கிற ஒரு பெர்சன் தான். ஸோ இந்த நியூஸ் பேப்பரில் இருக்கிற நியூஸ் டிப்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கோங்க. ஸோ இவ்வளவு பாசிட்டிவான ஒரு விஷயம் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து விடுதலை புலிகளுக்காக பண்ணியிருக்காங்கன்றப்ப, அப்படி இருக்கும்போதும் எப்படி ராஜீவ்காந்தி அவர்கள் விடுதலை புலிகள் அமைப்பு கொண்டிருப்பாங்கன்றது எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ எந்த ஒரு கொலையாக இருந்தாலும் அதுக்கு மோட்டிவ் யாருக்கு இருந்துச்சுன்றதை நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். அதே நேரத்தில் ஒரு பொலிட்டிக்கல் அசாசினேஷனாக இருந்தால் யார் பெனிஃபிட் அடைஞ்சாங்கன்றதையும் முக்கியமாக பார்க்கணும். அது விடுதலை புலிகளாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா ராஜீவ்காந்தி அவர்கள் இல்லைன்னா அடுத்து ஒரு பிரைம் மினிஸ்டர் வர போகிறாரு, அவருமே இதே தான் செய்ய போகிறாரு. அப்படின்றப்ப ராஜீவ்காந்தி அவர்களை கொல்றதுக்கு எந்த ஒரு மோட்டிவுமே இருந்திருக்காது. அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு ஆதரவாக இருந்த ஒரே ஒரு நாடு அது இந்தியா தான். அதையுமே அவங்க இந்த விஷயத்தில் இழந்துட்டாங்க. இந்த அசாசினேஷன் விடுதலை புலிகள் அமைப்புக்கும் இந்தியாவுக்கும் உள்ள தொடர்பை கட் பண்ணுறதுக்காகவே செய்யப்பட்ட ஒரு விஷயம் மாதிரி எனக்கு தெரியுது. இப்போ வேற யாரெல்லாம் இதில் பெனிஃபிட் அடைஞ்சிருப்பாங்கன்றதை நம்ம பார்த்தோம்னா 2-3 குரூப் கிட்ட சொல்லலாம். அந்த 2-3 குரூப்பையுமே நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டால் போய் விசாரிக்க முடியாது. இன்ஃபேக்ட் ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து ரொம்ப தைரியமான பர்சன். அவர் வந்து எல்லா விஷயத்துலையுமே வந்து டேரெக்டாக இன்வால்வ் பண்ணிக்கிட்டாரு. அதுதான் அவர் பண்ண பெரிய மிஸ்டேக். இன்ஃபேக்ட் இந்த வார்லையுமே ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா 2 சைடுமே பயங்கரமாக இழப்பாகி போச்சு. கடைசி இந்தியாவுக்கு வந்து ஒரு ஈகோ வார் மாதிரி ஆகிப்போச்சு. அதனால தான் இந்த வாரே கண்டினியூ ஆச்சு. சொல்லப்போனால் அங்கே சண்டை போட்ட ஐபிகே சோல்ஜர்ஸ் எல்லாருக்குமே எதுக்கு சண்டை போடுறோம்னே அவங்களுக்கு தெரியல. ஏன்னா இது பாகிஸ்தானா, அவன் பார்டர் வந்து பிடிச்சவனா சரி, அவன் கூட போய் சண்டை போடலாம் சரி. பட் எந்த ஒரு ஆபத்துமே விளைவிக்காத, அதாவது இந்தியாவுக்கு விளைவிக்காத ஒரு தமிழர்களை போய் அடித்து சண்டை போட்டோம்னா அதில் என்ன லாபம் இந்தியாவுக்கு இருக்க போதும். ஸோ இந்த மீட்டிங் வேறு யாரெல்லாம் அக்னாலேஜ் பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா, நம்ம கருணாநிதி அவர்கள் சொல்லியிருக்காரு. அவர் வந்து கடைசத்தில் ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து விடுதலை புலிகள் மேலே வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு வியூ தான் வச்சுருந்தாங்க.
அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அடுத்து விபி சிங் அவர்கள். அவர் இந்த ராஜீவ்காந்தி அவர்கள் பதவி இழந்ததுமே இவர் தான் வந்து இப்போ விபி சிங் அவர்கள் தான் பிரைம் மினிஸ்டர் ஆனார். இவருமே 1997ல் ஒரு அஃபிடவிட்ல ஒரு என்ன சொல்லியிருக்காருன்னா, விடுதலை புலிகள் வந்து எப்படி இந்த கொலையை பண்ணியிருப்பாங்க, அதான் ராஜீவ்காந்தி அவர்கள் தான் இவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு, இந்த மோட்டிவே வந்து வீக்காக தானே இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்து சுப்பிரமணிய சாமி அவர்கள் ஆல்ரெடி இதை பற்றி அவர் புக்கில் மென்ஷன் பண்ணியிருந்தாருன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். பட் இந்த விஷயத்தினால தான் ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து எந்த ஒரு பாதுகாப்பு முன்னெச்சரிக்கையும் எடுக்காமல் அவர் தமிழ்நாடுக்கு வந்து அந்த மீட்டிங்கை வந்து அட்டன் பண்ணார் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அதனால தான் விடுதலை புலிகளால் ஈஸியாக ராஜீவ்காந்தி அவர்களை கொல்ல முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறார். பட் ஐபிகேஎஃப்ஆர் முடிஞ்சதுமே ராஜீவ்காந்தி அவர்கள் 22 தடவை தமிழ்நாடுக்கு வந்துட்டு போயிருக்காரு அவரை கொல்லப்படுறதுக்கு முன்னாடி வரைக்கும். அதுவும் இல்லாமல் ராஜீவ்காந்தி அவர்கள் இறந்த உடனே யாருக்குமே விடுதலை புலிகள் மேலே சந்தேகம் வரல. சுப்பிரமணிய சாமி அவர்கள் சொல்கிறத தவிர வேறு யாருக்குமே வரல. அந்த அளவுக்கு வீக்காக தான் இந்த மோட்டிவ் இருந்திருக்கு. இந்த விடுதலை புலிகள் சைட்லேருந்து என்ன ஸ்டேட்மெண்ட் இந்த விஷயத்துக்காக கொடுத்தாங்கன்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு கிட்டு அவர்கள், அதாவது வந்து கிட்டு அவர்கள் யாருன்னா பிரபாகரன் அவர்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். இவர் தான் வந்து பொலிட்டிக்கல் விங்கில் லீடராக இருந்தவர் இவரை வந்து அந்த அசாசினேஷன் நடந்ததும் 3 நாளில் லண்டன்லேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அதில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த கொலைக்கு எங்களுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது, அப்படியே இலங்கை தமிழர்கள் யாராவது இது பண்ணியிருந்தாலும் அது எங்களோட கமாண்ட்லேருந்து யாருமே சொல்லி பண்ணலை அப்படின்றத தான் அவர் வந்து சொல்லியிருக்காரு. அடுத்து ராஜீவ்காந்தி அவர்கள் இறந்து ஒரு 9 நாள் கழிச்சு, அதாவது ஹிந்து பேப்பரில் வந்து ஜாஃபனாக்கு போய் பேட்டி எடுத்திருக்காங்க. அப்போ அவங்க எல்லாருமே எங்களுக்கு இதுக்கு சம்மந்தப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆண்டன் பாலசிங்கம் அவர்கள் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, காங்கிரஸ் பார்ட்டி வந்து தேவையில்லாம எங்களை வந்து அக்யூஸ் பண்ணுறாங்க, மகாத்மா காந்தி அவர்களை கொள்றதுக்கும் இந்திரா காந்தி அவங்களை கொள்றதுக்குமே வந்து இந்தியாவில் ஆள் இருக்காங்க, ஸோ எந்த பேசிஸில் எங்கள் மேலே பழிய போகிறாங்கன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம பிரபாகரன் அவர் 2002ல் இது ஒரு தும்பியல் சம்பவம் அப்படின்னு சொன்னதாக தான் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், கரெக்டாக? பட் 1991 செப்டம்பர்லேயே இந்த விஷயத்துக்கு மறுப்பு தெரிவித்து பிபிசி நியூஸுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த வீடியோ தான் இப்போ பார்க்கப்போ பாருங்க. It does of course make the circumstantial evidence that the Tigers were responsible for the assassination of Rajiv Gandhi extremely strong. நாங்கள் ஆரம்பத்திலேயே எங்களுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கொலை எங்கள் மீது சுமத்தப்பட்ட ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டாகவே நாங்கள் கருதுகிறோம். ஃபுல் வீடியோவை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், ஸோ அங்கே போய் பார்த்துக்கோங்க, சரியா? ஓகே, இந்த வீடியோ மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து திருப்பி பதவிக்கு வந்து விடுதலை புலிகளை வந்து அழிச்சிருவான்னு சொல்லி தான் விடுதலை புலிகள் வந்து ராஜீவ்காந்தி அவர்களை கொண்டாங்கன்னு சொல்லி வந்து எல்லாருமே சொல்கிறாங்க, கரெக்டாக? பட் உண்மையிலே ராஜீவ்காந்தி அவர்கள் நினச்சிருந்தாலுமே ஸ்ரீலங்காக்குள்ளே திருப்பி இந்தியன் ஆர்மியை வந்து இவங்க அமைச்சிருக்க முடியாதுன்றது தான் உண்மையான விஷயம். இது விடுதலை புலிகளுக்கும் தெரியாமலே இருந்திருக்காரு. ஸோ இதுலேயே இந்த மோட்டிவ் பிரேக் ஆயிடுச்சுன்றது தெரியுது. ரெண்டாவது, இவங்களுக்குள்ளே நடந்த இந்த அமைதி பேச்சுவார்த்தை, இவங்க அந்தளவு கோபமாக இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தைக்கு இவங்க போயிருக்க மாட்டாங்க. ஸோ ராஜீவ்காந்தி அவர்களும் ஒத்துக்கிட்டாரு இதுக்கு எல்லாத்துக்குமே. ஸோ அப்படின்றப்ப இந்த மோட்டிவும் பிரேக் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலேயே அவங்க எப்படி கொண்டிருப்பாங்கன்றது எனக்கு தெரியல. பட் கோர்ட்டில் ஏதோ ஒரு ஆதாரம் மூலமாக இவங்க வந்து இவங்க தான் கொண்டாங்கன்னு சொல்லி வந்து நிரூபிக்கப்பட்டிருக்குது. ஸோ நீங்கள் வந்து அதையே நம்புறது தான் நம்புங்க. பட் ராஜீவ்காந்தி அவர்களை கொல்லாமல் இருந்ததுக்கு என்ன மாதிரி ஒரு பாசிபிலிட்டிஸ்லாம் இருந்துச்சு அப்படின்றத நான் வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிற வீடியோவில் ஒரு எவிடன்ஸ் ஒன்று பார்க்க போகிறோம். அந்த எவிடன்ஸ் மட்டும் ஒழுங்காக இவங்க விசாரித்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த கொலையை வந்து விடுதலை புலிகளே பண்ணலைன்றது கிளியராக நிரூபிக்கப்பட்டிருக்கும். அவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான எவிடன்ஸ். பட் சிபிஐ அதிகாரிகள் இந்த எவிடன்ஸை வந்து ஏற்றுக்கல. அதை ஏற்றுக்காததுக்கும் அவங்க வந்து ஒரு ரீசன் சொல்கிறாங்க. அதையும் வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, உனக்கு என்னப்பா இந்த விஷயத்தில் அக்கறை, ஏன்ப்பா முடிஞ்ச பண்ண விஷயத்தெல்லாம் எடுத்து பேசுகிற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் இந்த விஷயம் தான் நம்ம உண்மையாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஹிஸ்ட்ரி. என்றைக்கோ வாழ்ந்த பாண்டியர்களை பற்றியும் சோழர்களை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பட் இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழர்களுக்காகவும் நம்ம தமிழ் மக்களுக்காகவும் போராடின ஒரு விடுதலை அமைப்பை பற்றி வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது நம்மளோட கடமை தான். அதை பற்றி தான் நான் வந்து என்னோடய வீடியோவில் கண்டிப்பாக பேசணும்னு சொல்லி நான் பேசியிருக்கேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட்டும் பண்ணுங்கள். நான் இந்த முயற்சி எடுத்ததுக்கு நீங்கள் வந்து எனக்கு ஒரு பரிசாக கொடுத்ததா நான் நினச்சிக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க இந்தியா.